தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி 20, 2026 தேதியிட்ட தமிழகம் மற்றும் மத்திய அரசுகளின் மிக முக்கியமான அறிவிப்புகளை பற்றி இந்த தொகுப்புல விரிவாக பார்க்க போறோம். இந்த திட்டங்களும் மாற்றங்களும் பொதுமக்களாகிய நம்மோட அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். சரி, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அறிவிப்புகளை உங்களுக்கு எளிதா புரிய வைக்கிற மாதிரி 4 முக்கிய பிரிவுகளா பிரிச்சிருக்கோம். முதல்ல மக்கள் நலத்திட்டங்கள், அப்புறம் பொது சேவை அறிவிப்புகள், அதை தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான செய்திகள், கடைசியா மற்ற சில முக்கிய தகவல்கள்னு எல்லாத்தையும் ஒன்னா விளக்கமா பார்க்கலாம். முதல் பகுதிக்குள்ள போகலாம். மக்கள் நலத்திட்டங்கள். பொதுமக்களோட நலனுக்காக அரசு அறிவிச்சிருக்கிற புதிய நிதி உதவிகள், சலுகைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இன்னையோட ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இதுதாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள 1,31,00,000 பெண்களோட வங்கி கணக்குகள்ல தலா 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கு. இது பல லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிதி உதவியா அமைஞ்சிருக்கு. இந்த 5,000 ரூபாய் எப்படி பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி மாசத்துக்கான வழக்கமான 1,000 ரூபாய், வரப்போற மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான முன்பணம் 2,000 ரூபாய், அதோட புதுசா அறிவிக்கப்பட்ட கோடைக்கால சிறப்பு நிதி 2,000 ரூபாய்னு மொத்தம் 3 பகுதியா கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த கோடைக்கால சிறப்பு நிதி இனிமே ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதோட நிக்கல, திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற திட்டத்தோட ஒரு பகுதியா திரும்பவும் ஆட்சிக்கு வந்தா இந்த மகளிர் உரிமை தொகைய மாசம் 2,000 ரூபாயா உயர்த்துறதுக்கும் திட்டம் இருக்குன்னு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விஷயம், புதிய நகைக்கடன் தள்ளுபடி. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு கூட்டுறவு வங்கிகள்ல 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் வாங்கினவங்களோட விவரங்களை அரசு சேகரிச்சுட்டு வர்றதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால இது சம்பந்தமான அறிவிப்பு சீக்கிரமே வெளியாகலாம்னு எதிர்பார்க்கப்படுது. தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. வருங்கால வைப்பு நிதி, அதாவது PF கணக்குகளுக்கு இந்த நிதியாண்டுக்கான வட்டி விகிதம் 8.25% இருக்கும்னு மத்திய அரசு நிர்ணயிச்சிருக்கு. இந்த வட்டி தொகை மார்ச் 31 தேதிக்கு பிறகு ஊழியர்களோட கணக்குல வரவு வைக்கப்படும். சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். புது சேவைகள்ல என்னென்ன முக்கிய மாற்றங்கள் வரப்போகுது, என்னென்ன புதிய அறிவிப்புகள் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மின்சார கட்டணம் செலுத்துற முறையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மக்களோட நிதிச்சுமையை குறைக்கிறதுக்காக இப்போ இருக்கிற 2 மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் கட்டுற முறைய மாத்தி மாசம் பில் கட்டுற மாதிரி கொண்டு வர அரசு தீவிரமா பரிசீலனை பண்ணிட்டு இருக்கு. மாநிலம் முழுக்க ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்துற வேலை முடிஞ்சதும் இந்த புதிய முறை அமலுக்கு வரும்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கு. ஏப்ரல் 2024 மார்ச் 2026 வரைக்கும் ஓய்வு பெற்ற சுமார் 6,867 ஊழியர்களுக்கு சேர வேண்டிய பணிக்கொடை, PF மாதிரியான நிலுவைத் தொகைகளை உடனடியா கொடுக்கறதுக்காக 2,446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது ஓய்வு பெற்ற ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒரு உடனடி நிவாரணமா இருக்கும். ரயில்ல பயணம் செய்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு போற பயண நேரத்தை ரொம்பவே குறைக்கக்கூடிய புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இப்போ தயார் நிலையில இருக்கு. இது செயல்பாட்டுக்கு வந்தா இந்த 2 நகரங்களுக்கும் இடையிலான பயணத்தை வெறும் 8 மணி நேரத்துல முடிக்க முடியும். தொழில்நுட்ப உலகத்துல ஒரு முக்கியமான புதிய கட்டுப்பாட்டை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு. இனிமே செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா உருவாக்கப்படுற எந்த ஒரு போட்டோ, வீடியோ அல்லது டெக்ஸ்டா இருந்தாலும் அதுல செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு லேபிள் அல்லது வாட்டர்மார்க் கண்டிப்பா இருக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த புதிய விதி மூலமா தவறான தகவல்கள் பரவுறத கட்டுப்படுத்த முடியும்னு அரசு நம்புது. இதன்படி ஏதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது சர்ச்சையான ஒரு கண்டென்ட் பத்தி புகார் வந்தா சம்பந்தப்பட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் அதை 3 மணி நேரத்துக்குள்ள நீக்கணும். இந்த விதி இன்னையிலிருந்து நாடு முழுக்க அமலுக்கு வந்திருக்கு. ஒரு கடுமையான உத்தரவை போக்குவரத்து ஆணையர் பிறப்பிச்சிருக்காரு. அதன்படி இனிமே 3 சக்கர ஆட்டோக்கள்லையும் 2 சக்கர வாகனங்கள்லையும் சரக்குகளை ஏற்றி செல்ல முழுமையா தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது பயணிகளுக்கான வாகனம், சரக்கு ஏற்றக்கூடாது. இந்த விதியை மீறினா வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும்னு கடுமையா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இப்போ மாணவர்கள் மற்றும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கான சமீபத்திய அறிவிப்புகள் என்னென்ன, தேர்வுகள் எப்போ நடக்கும்,
வேலைவாய்ப்புகள் பத்தின தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அரசு தேர்வுகளுக்கு தயாராயிட்டு இருக்கிறவங்க ரொம்ப கவனமா கேளுங்க. ரயில்வே குரூப் 2 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்னைக்கு தான் கடைசி நாள். ஜேஇஇ மெயின் 2வது கட்ட தேர்வுக்கு பிப்ரவரி 25ஆம் தேதிக்குள்ள விண்ணப்பிக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பிப்ரவரி 24, 25ல நடக்குது. அதேபோல மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு தேதி மாற்றி மார்ச் 22ல இருந்து 25 வரைக்கும் நடத்தப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இன்னும் சில கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள். ஆசிரியர் தகுதி தேர்வு அதாவது டெட் தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கு. காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் பிப்ரவரி 24க்கு அப்புறமா வெளியிடப்படும். தேசிய திறனாய்வு தேர்வு முடிவுகள் ஆன்லைன்ல வெளியாகியிருக்கு. அதுல திருத்தங்கள் இருந்தா பிப்ரவரி 24க்குள்ள இமெயில் மூலமா சரி செஞ்சுக்கலாம். தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வீடியோ எடிட்டிங் மற்றும் தொழில் மேம்பாடு குறித்த பயிற்சிகள் சென்னையில நடக்க இருக்கு. இறுதியா மாநிலத்துல நடந்த சில முக்கிய செய்திகளையும் மற்ற அறிவிப்புகளையும் இப்ப பார்க்கலாம். வானிலை தொடர்பான ஒரு முக்கிய தகவல். வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிட்டு வருது. இதனால தமிழ்நாட்டோட கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கு. அதே சமயம் மற்ற பகுதிகளில் வெப்பநிலை 2லிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமாகும்னு எச்சரிச்சிருக்காங்க. மாநிலங்களவை தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. தமிழ்நாட்டுல காலியா இருக்கிற 6 இடங்களுக்கான முழு தேர்தல் அட்டவணைய இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. இதன்படி வேட்புமனு தாக்கல் பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்குது. வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கையும் மார்ச் 16ஆம் தேதி நடக்கும். மாநிலத்தோட மத்த சில முக்கிய நிகழ்வுகள். இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியிடப்படுது. அதே நாள்ல முதலமைச்சர் தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடக்க இருக்கு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துல வேலைகள் நடக்கிறதால சில ரயில்களோட சேவையில மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விழுப்புரத்துக்கு பிப்ரவரி 21ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை. முதலமைச்சர் இன்னைக்கு நாகர்கோவில்ல புதிய திட்டங்களை தொடங்கி வச்சு நலத்திட்ட உதவிகளை வழங்குறார். சரி, இன்னைக்கு நாம பார்த்த அறிவிப்புகளோட ஒரு சின்ன சுருக்கத்தை பார்த்துடலாம். மகளிருக்கு 5000 ரூபாய் நிதியுதவி, மாதாந்திர மின் கட்டண முறைக்கான திட்டம், ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு, அப்புறம் செயற்கை நுண்ணறிவுக்கான புதிய கட்டுப்பாடு. இதெல்லாம் தான் இன்னையோட மிக முக்கியமான அம்சங்கள். இவ்ளோ தகவல்களை பார்த்தோம். இப்போ நீங்க யோசிக்க வேண்டியது ஒண்ணுதான். இந்த அறிவிப்புகள்ல எது உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்தோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் நன்றி.